அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம தொழில் கொள்கையை பொறுத்தவரையும் எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் அது குரானும் ஹதீஸும் மேற்கோள் காட்டி தான் நம்ம நடைமுறைப்படுத்துறோம். என்னோட கேள்வி என்னன்னா, திருமணம் சம்பந்தமானது. திருமணத்தை எப்படி நடத்தணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, குறைந்த செலவுல நீங்க நடத்துங்க, அதுதான் அதிக பரக்கத்து நிறைந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தௌஹீத் சூழல்ல பாத்தீங்கன்னா திருமண மண்டபத்தில் நடத்துறாங்க. அப்போ இதுக்குன்னு சொல்லி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சொல்லி அதிகமா செலவாகுது. இது இந்த ஹதீஸ்க்கு மாற்றமா செய்யறாங்க. ஆனா நம்ம தௌஹீத் ஜமாத்துல என்ன பண்றாங்கன்னா, மாவட்ட நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகிகளை அனுப்ப மாட்டாங்க. ஆனா உறுப்பினர்கள் கலந்து கொண்டா அவங்கள என்ன பண்றாங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு 2-3 லட்சம் செலவு பண்ணி பணக்கார வீட்டுல செய்யறாங்கல்ல. ஆனா ஏழைங்க, அது கீழே இருக்கிறாங்களே ஏழைங்க, அவங்கள பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, 2-3 லட்சம் கடன் வாங்கி அதை செஞ்சு அந்த கடனை அடைக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க. வெளிநாட்டுல போய் பணம் சம்பாரிச்சு இந்த ஒரு எளிமையான திருமணத்தை விட்டு ஆடம்பரத்தை தேடி போய் அது மூலயமா சிரமப்படுறவங்களை நீங்க நிறைய பேர் பாக்குறோம். அதுக்காக நம்ம நீங்க ஆடம்பரமா திருமணம் நடத்துனீங்கன்னா நம்ம தஃப்தர் தரமாட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை நீங்க கண்டிப்பா நடைமுறைப்படுத்தி ஆகணும்னு சொல்லி நம்ம சொன்னா நல்லா இருக்குமே. இதுக்கு விளக்கம் தரணும். இப்ப திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சமுதாயத்துல பல்வேறு திருமணங்களை நம்முடைய ஜமாத் நடத்தி வைக்காது. என்ன திருமணங்கள்? வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற திருமணங்களை நம்ம நடத்தி வைக்க மாட்டோம், கலந்துக்கவும் சொல்ல மாட்டோம். அதே போல பிதத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத புதிய அனாச்சாரங்களை புகுத்தி அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா போன்ற இல்லாத துவாக்களின் பெயரால் சில கட்டுக்கதைகளை ஓதி சில சடங்குகளை செய்கிற திருமணத்தை நம்ம நடத்தி வைக்க மாட்டோம், கலந்துக்கவும் மாட்டோம். அதே போல அந்த திருமணத்தில் பிற மத கலாச்சாரம் என்று மூட நம்பிக்கைகளை நடைமுறைப்படுத்துகிற திருமணங்களையும் நடத்தி வைக்கவும் மாட்டோம், கலந்துக்கவும் மாட்டோம். அதே நேரத்தில் எளிமையாக நடத்தப்படுகிற நபி வழி திருமணத்தில் நாம் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துவதும் மக்களையும் கலந்து கொள்ள ஆர்வமூற்ற வேலையும் செய்கிறோம். இதற்கு அடுத்து ஒன்று இருக்கு. முழுக்க முழுக்க மணமகன் செலவு செய்கிறாரு, அவருடைய முழு செலவில் உள்ள திருமணம் என்று வருது. எவ்வளவு செலவு பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அவர் கொடுக்கிற மகர் தொகையை விட ரொம்ப ஜாஸ்தியாகவோ அல்லது மகர் தொகை அளவுக்கோ என்ன செய்யறாரு, விருந்து கொடுக்கிறார். ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மகர் கொடுக்கிறாருன்னு வைங்க, அல்லது 50,000 ரூபாய்க்கு மகர் கொடுக்கிறாருன்னா 50,000 ரூபாயோ 1 லட்சம் ரூபாயோ 5 லட்சம் ரூபாயோ செலவு செஞ்சு வலிமா விருந்து கொடுக்கிறார். அந்த வலிமா விருந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஜமாத் 2ஆக பிரிக்குது. திருமணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்மிகு திருமணம் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, கண்ணுக்கு தெரியாத அருளை அள்ளி வழங்குகிற மகத்தான திருமணம் எது என்று சொல்லுகிற பொழுது, இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருஹு மௌனா. எந்த திருமணத்தில் செலவுகள் மிக மிக குறைந்து செய்யப்படுகிறதோ அதுதான் பரக்கத்து பெற்றதில் மகத்தான திருமணம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நீங்க மிக குறைந்த செலவுல எளிமையா திருமணம் நடத்துங்க. சரி, எளிமையா திருமணம் நடத்துறதுனா என்ன அப்படின்னு சொல்லுகிற பொழுது நம்ம ஜமாத் எப்படி வரையறை செய்யுதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப்ங்கிற நபித்தோழர் திருமணம் முடிச்ச நேரத்தில் விசாரிக்கிறாங்க. என்னப்பா நறுமணம் கமிழ்ந்து இருக்கிறீங்களே என்னன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன்னு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கம் அஸ்தக்தஹா, கல்யாணம் முடிச்சியே நீ எவ்வளவு மகர் கொடுத்த அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, வஸ்ன நவாத்தி மின தஹப், இந்த பேரிச்சம்பள கொட்டை இருக்கு இல்லையா, அந்த அளவிலான தங்கத்தை மகரா கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவுலிம் வலவ் பிஷாத், அப்படின்னா ஒரு ஆட்டையாவது நீ வலிமா கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல ஒரு ஆட்டை வலிமா கொடுன்னு சொன்ன ஒரு செய்தியும் பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆடு தான் கொடுக்கணுமாங்கிற வரையறை கிடையாது, ஒரு ஆட்டையாவது குடு அப்படின்னு அதுல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கைபருடைய யுத்தத்தில் திருமணம் முடித்த நேரத்தில் ஒரு பாத்திரத்துல கோதுமை மாவை போட்டு குழப்பி அதில் என்ன செய்யறாங்க, ஒரு உணவை என்ன செய்யறாங்க, உருண்டை கட்டி எல்லாரும் கொடுக்குறாங்க.
அதுல எத்தனை பேர் கலந்து சாப்பிட்டார்கள்னு சொல்லப்படல. ஒரு உணவு கொடுக்கப்பட்டிருக்குது, அதனுடைய செலவு என்னன்னு வரையறை தெரியாது. ரசூல்லா தன்னுடைய மனைவிமார்களையே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்ச பொழுதுதான் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ உணவு கொடுக்கறதுல முன்ன பின்ன வேறுபாடு வருது. ஆடோ சில மாவு கட்டிகளோ, அதே மாதிரி ஒரு ஆடோ 2 ஆடோ, இன்னும் அது ஒரு குறிப்பிட்ட வரையறை சொல்ல முடியல. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, உணவுல இவ்வளவுதான் என்று சொல்லப்படல. நாங்க உணவு வரையறை பண்ணல. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு சொல்லும் இருக்கிறது. திருமணத்திலேயே அதிகமான பரக்கத்தை பெற்று தருகிற மகத்தான திருமணம் என்றால் செலவு குறைந்து நடத்தப்பட வேண்டிய திருமணமா இருக்கிறதுனால நாங்க உணவு பொருளை வரையறை பண்ணலப்பா, நீ என்ன வேணாலும் கொடுத்துக்க. எங்க வச்சு கொடுக்கற, இப்ப அதுதான் கேள்வி. அவர் வீட்டில் வச்சு கொடுத்தாருன்னா அது ஒரு செலவு, வீட்டுக்கு முன்னாடி சின்ன சாமியானா போட்டு கொடுத்தாருன்னா அது ஒரு செலவு, ஒரு மண்டபத்தை பிடிச்சு கொடுத்தாருன்னா அது ஒரு செலவு. மண்டபத்திலேயே நம்ம வீட்டில் பாத்திரம் எல்லாம் வாடகைக்கு எடுத்து சேரெல்லாம் போட்டு சாமியானெல்லாம் வச்சு செலவு பண்றதா இருந்தா ஒரு 10,000 ரூபாய் வருது. இந்த பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு, அல்லது ஒரு சின்ன மண்டபம் இருக்குது, கார்பரேஷன் மண்டபம் இருக்குது, அங்கேயே எல்லாமே இருக்குது, அங்க 3000 தான் கேட்கறாங்க. இதை விட அது கொஞ்சம் எளிமையா இருக்குதுன்னு சொல்லி அதை போய் முடிச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க, அப்ப என்ன ஆகுது, இதை விட அது செலவு குறையுது. அப்ப மண்டபத்துல எந்த மண்டபத்தை பிடிக்கிறது எந்த மண்டபத்தை பிடிக்க கூடாதுங்கிறதையும் நம்ம வரையறை பண்ண முடியல. நம்ம ஜமாத்துல என்ன பண்ணிட்டோம்னா, எளிமையா திருமணம் பண்ண வேண்டி இருக்குது. எளிமையா திருமணம் பண்றதா இருந்தா உணவு என்னவோ இருந்துட்டு போட்டோம், உன் தாக்கத்துல பண்ணிக்க. ஆனா உணவை கொடுக்கிற சபை இருக்குல்ல, அதுக்குன்னு வீண் செலவை பண்ணிராது. ஒண்ணு வீட்டுல கொடு, இல்லாட்டி நம்ம ஜமாத்து மர்க்கஸ் இருக்குல்ல அங்க வச்சு கொடு, எல்லாருக்கும் ஃப்ரீ தானே, அங்க வச்சு கொடுத்துக்க. அப்படி கொடுத்தீனா நீ இந்த இடத்திற்காக பெருசா செலவு பண்ண மாதிரி வராது. அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம், இது ஒரு சிறந்த நபி வழி திருமணமாகவும் எளிமையான திருமணமா இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட அறிவுரை சொல்லி, திருமணத்துல பயான் இருக்கணுங்கிற சரத்தெல்லாம் இல்ல, திருமணத்துக்கு பயான் செய்யப்படணுங்கிற சரத்து இல்ல, மக்கள் கூடுகிற இடத்தில் அறிவுரை வழங்குறதுக்கு அந்த இடத்தை பயன்படுத்தணும், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் பயான் பண்ணுவோம்ப்பா. நீ பெரிய பெரிய மண்டபத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சமுதாயத்துல திருமணம் என்பது ரொம்ப கடுமையா போயிடும். அந்த மாதிரி வரும் பொழுது நாங்க திருமணத்தை பதிவு மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா முழுக்க முழுக்க பெண் வீட்டு செலவு வரதட்சணையும் இல்லை, இது வலிமா தான். வலிமாவை நீ என்ன பண்றேன்னா நான் தானே செலவு பண்றேங்கிற, கேட்ட ஏன் பார்வையில எளிமைன்னு வேற சொல்ற. அது உனக்கு எளிமையோ ஆடம்பரமோ நீ அல்லாட்ட பதில் சொல்லிக்க. ஆனால் திருமணத்தை நாங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிடுறோம். இந்த திருமணத்துல போய் கலந்துக்கிறதா வேண்டாமா, இது எளிமையில சேருதா, ஆடம்பரமான செலவா இருக்குதா, இது செலவு கம்மியா தான் பண்ணியிருக்காரா என்பதை யார் அந்த விருந்துக்கு போய் கலந்துக்கிறீங்களோ நீங்க முடிவெடுத்துக்குங்க. உங்களுக்கும் அல்லாவுக்கு உள்ளது இப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஜமாத்துல சட்டத்தை போட்டிருக்கிறோம். ஏன் இதை வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இப்ப சகோதரர் கேட்கிறாருல, திருமணத்தை நீங்க தப்தர் பதிவே பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கறாங்களா. அது ஹராம் கிடையாது. திருமணத்துல பெருசா மண்டபம் பிடிக்கிறான்ல, அது ஹராமான செயல் இல்ல, சிறந்த செயலை தவிர்க்கிறான், சிறந்த பரக்கத்தை இழக்கிறான், பரக்கத்து குறையுது. அப்ப ஹராம செய்யறது என்பது வேற, ஒரு சிறந்ததை இழப்பது என்பது வேற. இப்ப சிறந்ததை இழக்கிறாங்கிறதுக்காக வேண்டி இவன் ஒரு மண்டபத்தை பிடிக்கிறதுல கொஞ்சம் லக்ஸூரியா பெருசா பிடிச்சிட்டாங்கிறதுக்காக வேண்டி போடா உனக்கு தப்தரே தரமாட்டேன்னு சொன்னோம் வைங்க, அடுத்தவன் எங்க போவான், மதுஹப் ஜமாத்துக்கு போவான். மதுஹப் ஜமாத்துல போய் தப்தரை கேட்பான். அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க, நீ எந்த மதுஹப்னு தப்தர்ல எழுதணும். மணமகன் வீடு, மணமகன் பேரு, மணமகள் பேரு, முஸ்லீமு, லப்பையா, தக்னியா, சாஃபியா, அனஃபியான்னு சேர்க்கணும். மீண்டும் பழையபடி அவனை கொண்டு போய் மதுஹப்ல சேர்க்கணும். அதுக்கப்புறம் என்ன, இமாம் ஒரு துவா ஓதுவாரு, 50 பேர் ஆமீன் சொல்ல உட்காரணும். அதுக்கப்புறம் என்ன, புதுசா ஒரு துவா உண்டாக்கிடுவாரு. அதாவது பரக்கத்தை இழக்கிற நிலை என்பதை விட்டுட்டு ஹராம்ல போய் விழுகிற திருமணம் இருக்குல்ல, அதுல தள்ளிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஜமாத் என்ன பண்றோம், இது மாதிரி நபி வழி அடிப்பில் ரொம்ப எளிமையா நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா நாங்களும் ஊக்குவித்து உரை நிகழ்த்தி ஆரவாரம் மக்களும் கலந்து கொள்றதுக்கு நல்லா இருக்கும். இல்ல நீங்க கொஞ்சம் லக்ஸூரியா பிடிச்சி பெருசா பண்ணீங்கன்னா பதிவு செஞ்சுட்டு போயிடுறோம். அதுல போய் கலந்து கொள்பவர்கள் அது எளிமையானதா பெருசா இருக்குதா பெரிய செலவா இருக்கான்னு நீங்க முடிவெடுத்துக்கன்னு விட்டுருக்கிறோம். ஏன்னா
ரசூல்லா காலத்துல இப்படி ரசூல்லா வந்து புள்ளி விவரத்தோட இன்னென்ன நபர்கள் இவ்வளவு வரைக்கும் சம்பாதிச்சா இவ்வளவு சைஸ்ல மண்டபம் முடிக்கிறான்லாம் சொல்லல. அது அவரவரை பொறுத்து தான் இருக்குது. ஆனா ஒண்ணு, இந்த உணவுல வந்து வரையற தெரியல. ஏன்னா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கொடுத்த தங்கத்தின் அளவை கேட்டாங்கல்ல, மகரின் அளவை கேட்டுட்டு ஒரு ஆட்டை கொடுன்றதும், ரசூல்லா எப்பொழுதுமே ஒரு ஆட்டை 100 ஆடுகளை மெயின்டைன் பண்ணுவாங்க தொழிலுக்காக. அந்த 100ல ஒரு ஆடு குட்டி போயிடுச்சுன்னா 101 மாறிடும். அப்போ ஒரு மூத்த ஆடை என்ன செஞ்சிருவாங்க, விற்கிறதுக்கோ அறுப்பதற்கோ பயன்படுத்துவாங்க. இப்ப ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்ச நேரத்துல ஒரு ஆடை அறுத்து இருக்கிறாங்க. ஆடுங்கிறது சவுதியில பாத்தீங்கன்னா அதே 50-60 ரூபாய். அதனால உணவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ரூபா என்று நம்ம சொல்ல இயலாது. 10,000 ரூபாய்க்குள்ள முடிங்க, ஒரு ஆடு 8,000 ரூபாய் கூட கிடைக்கும், 8,000 ரூபாய்க்குள்ள முடிங்க, இப்படி சொல்ல முடியாது. உணவை பொறுத்த வரைக்கும் அவர் குடும்பத்திற்கும் சக்திக்கும், இப்ப நம்ம குடும்பத்தார் 50 பேர் இருக்காங்கன்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம், ஒரு 2 ஆடு இருக்கலாம் நினைப்போம். உதாரணத்துக்கு மாடா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மாடு கூட தேவைப்படாது, அதுக்கு தக்கன மாதிரி குறைச்சிக்குவோம். கோழியா இருந்தா அதோட கொஞ்சம் கூட வரும். நம்ம அதுக்கு தக்கன மாதிரி 50 பேர்னாலோ 30 பேர்னாலோ 100 பேர்னாலோ உணவை பொறுத்த வரைக்கும் நாம அதுல முடிந்தவரை வந்தவர்களுக்கு உணவளிக்கணும், விருந்தோம்பல் செய்யணும்னு வாங்குவோம். உணவை நம்ம ஜமாத் வந்து கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. எவ்வளவு பேர் கலந்துக்க போறாங்க, 50 பேர், 51 பேரா, 50 பேரா, 50 பேர், 51 கல்யாணத்துக்கு வரமாட்டோம், இப்படி எல்லாம் நாங்க சொல்லல. எண்ணிக்கையோ அந்த உணவு தன்மையையோ சொல்லல. நாங்க எங்க வச்சு கொடுக்குறீங்க அதை பார்த்துக்குங்க. ரொம்ப படோடாவா பந்தாவா பண்ணீங்கன்னா அதுக்கு ஜமாத் வச்சிருக்கிற அளவுகோல், எப்ப நீ வீட்டிலிருந்து வெளியே போயிட்டியோ அப்பவே செலவை கூட்டிட்ட, செலவு கூடி போயிடும். மண்டபம்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டா பெரிய செலவை இழுத்துட்டுருவ. அதனால மண்டப திருமணத்துக்கே நாங்க வந்து பயான் பண்ண வரலன்னு முடிவெடுத்துட்டோம். பயான் பண்ண வேணாம். பயான் பண்ணணும் வைங்க, ஒரு மண்டபம் இலவசமா கிடைச்ச மண்டபமா இருந்தாலும் பெரிய அளவுல ஒரு மண்டபம் பிடிக்கிறாருல, அவர் கேட்பாரு, அந்த மண்டபத்துக்கு மட்டும் பயானுக்கு போனீங்க, ஏன் திருமணத்துக்கு மட்டும் பயானுக்கு வரல, இப்படி சண்டைக்கு வருவாரு. பயான் வேணாம். மண்டபம்னு வெளியே போகும் பொழுது அந்த கிளை மாவட்டம் அதை முடிவெடுக்கணும். இவர் வீடு இல்ல, அல்லது வீடு சூழல் இல்ல, வீட்டில் உள்ள உறவினர்களுக்கு தங்க இடம் இல்ல, வந்தா குளித்தால் போக்குவரத்து, சாப்பிட்றதுக்கு, சாமியானா, பாத்திர செட்டு செலவுக்குன்னு வரக்கூடிய காசை விட பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு மண்டபம் இருக்குது, ஒருவேளை சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்றதுக்கும் பார்த்தா ரொம்ப குறைந்த செலவு தான் வருது, இது பார்த்தா நமக்கே ஒரு நியாயமா தெரியுது, இதை அனுமதிக்கலாம் என்று கொடுப்பார்கள். ஆனால் எல்லாரும் போய் விருந்துல கலந்துக்கலாம், அப்படி நம்மளே வச்சிருக்கிறோம். சரிங்களா? இது எதற்காகனா சிறந்ததை நோக்கி பயணிக்கணுங்கிறது தான். சிறந்ததை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டலாமே தவிர அவனை தப்தர் கொடுக்க மாட்டேன்னு போய் வழிகேட்டில் போய் தள்ளி விட்டுற கூடாது. அதையும் பேலன்ஸ் பண்ணி தான் நாம கொஞ்சம் ஜமாத் நடத்தணும். அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த சட்டங்கள் எடுத்திருக்கிறோம்.